ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்வி அனைத்து மதத்தினரையும் வியாபித்து உள்ளது. இந்துக்கள் கோயில்களுக்கு செல்கின்றார்கள், முகமதியர்கள் மஜித்துக்கு செல்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு செல்கின்றார்கள். எப்போது செல்கின்றார்கள், ஏன் செல்கின்றார்கள், செல்ல வேண்டியதன் அவசியம் என்பதை பற்றி பலரிடையே பல்வேறு விதமான ஐயப்பாடுகள் எழுகின்றன. இதற்கெல்லாம் விடை இருக்கத்தான் செய்கிறது. அந்த விடையை ஒவ்வொரு மார்க்கமும் ஒவ்வொரு மாதிரியாக எடுத்து சொன்னாலும் கூட அனைத்தும் இயற்கையை நோக்கி பஞ்சபூதங்கள் தான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்பதை விளக்குகின்ற வகையிலே தான் ஒவ்வொரு மதத்தை சார்ந்த பெரியவர்களும் ஞானிகளும் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். இதிகாசங்களும் புராணங்களும் அப்படியே சொல்கின்றது. பஞ்சபூதங்கள் தான் இந்த மனித உயிருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் மேலே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய நீர், நெருப்பு, ஆகாயம், அணு இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து அனைத்து கோள்களையும் இயக்கிக் கொண்டிருப்பதாக விஞ்ஞானபூர்வமாக ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்தது. இருந்தாலும் கூட கோயில் என்ற வார்த்தையை பற்றி உலக சரித்திரங்களை ஆராய்ந்து பார்ப்போமேயானால், ரோமானியத்திலே டெம்ப்ளேட் என்று நாம் தற்போது கூறுகின்றோமே, அதை போல டெம்பிள் என்ற வார்த்தைக்கு கோயில் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அதை போலவே எகிப்திலேயும் கோயிலுக்கு கொடாரா என்ற ஒரு பெயரை வழங்கியிருக்கின்றார்கள். இந்தியாவிலே சேர சோழ பாண்டியர்கள், அதற்கு முன்பு இருந்த அதற்கு பின்பும் முன்பும் இருந்த பல்லவ சாம்ராஜ்யத்திலையும் விஜயநகர சாம்ராஜ்யத்திலையும் தமிழகத்திலே பல கோயில்கள் அதிக அளவில் கட்டப்பட்டு அதை மக்கள் சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே 2022ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புள்ளிவிவர அறிக்கையின்படி சுமார் 6,49,000 கோயில்கள் இருப்பதாகவும் குறிப்புகள் காணப்படுகிறது. அதிலே தமிழ்நாட்டிலே மட்டும் சுமார் 79,000 கோயில்கள் இருப்பதாக குறிப்புகள் கூறுகின்றது. அவ்வாறு உள்ள கோயில்களை பற்றி கோயில்களுக்கு எதற்காக மக்கள் செல்கின்றார்கள் என்ற அடுத்த கேள்வி நம்மிடையே ஏற்படுகின்றது. இந்து சமுதாயத்திலே பல்வேறு பண்டிகைகள், பல்வேறு கலாச்சார விழாக்கள் வைத்து கோயில்களுக்கு சென்று மதம் சம்பந்தமான கோயில்கள், குலதெய்வங்கள், கிராம தெய்வங்கள், குடும்ப தெய்வங்கள் என்று பல்வேறு விதமாக வகைப்படுத்தி கோயில்களுக்கு செல்கின்றார்கள். அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவ்வாறு அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட கோயில்களுக்கு மக்கள் செல்கின்றார்கள். அதற்கான காரணத்தை ஆராய்கின்ற பொழுதுதான் அறிஞர் பெருமக்களும் விஞ்ஞானபூர்வமாகவும் சொல்வது என்னவென்று சொன்னால், ஆன்மீக ஒற்றுமைக்காகவும் மன அமைதிக்காகவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்குவதற்காகவும் கோயில்களுக்கு மக்கள் செல்கின்றார் என்பதுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல, பல்வேறு ஊடகங்களிலேயும் பத்திரிகைகளிலும் இந்த குறிப்புகள் உள்ளன. மனிதர்களோடு ஒற்றுமையாக மனித நேயத்தோடு அன்பு பாராட்டி வாழ்வதற்காகவும் மனதிற்கு அமைதி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடும் தங்களுடைய வேண்டுதலை, கோரிக்கையை தெய்வம் நிறைவேற்றும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்களுக்கு இஷ்டப்பட்ட இஷ்ட தேவதைகளை ஆங்காங்கே சென்று தங்கள் ஊரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலே இருந்தாலும் சென்று இன்று மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், அவர்கள் தேடி செல்வதெல்லாம் மன அமைதி. மன அமைதி இருந்தால் குடும்பத்திலே
அமைதி இருக்கும், நாட்டிலே அமைதி இருக்கும், உலகத்திலே ஒற்றுமை இருக்கும். எவ்வாறு அமைதியை பெறுவது என்பதற்காக பஞ்சபூதங்களின் அடிப்படையாக கொண்ட நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று ஆகிய பஞ்சபூதங்களை ஒத்துதான் இன்றைக்கு கோயில்களுடைய அமைப்புகள் இருக்கிறது. ஒரு கோயிலை எடுத்துக்கொள்வேயானால் அதிலே கோபுரத்திற்கு உள்ளே கருவறையிலே அந்த சிலையை வைப்பதற்கு முன்பாக அந்த பீடத்திற்கு கீழ் நவரத்தினங்கள், நவதானியங்கள், நவமணிகள் ஆகியவைகளை வைத்து அதற்கு மேல் அந்த சிலையை நிர்மாணம் செய்து அந்த சிலைக்கு மேலாக இருக்கக்கூடிய கோபுரத்திலே 1, 3, 5, 7, 9, 11 என்று கலசங்களை அந்த கலசங்களிலேயும் நவதானியங்களை வைத்து அந்த கோயிலை நிர்மாணிக்கின்றார்கள். அதிலே உள்ள நடுவிலே இருக்கக்கூடிய கலசமானது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தியை பெற்று அந்த கலசத்தின் மூலம் அந்த கோயிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தின் நடுப்பகுதியிலே வந்து அதிலே இருந்து அந்த சக்தி கீழே இருக்கக்கூடிய அந்த எந்திரம், நவரத்தினங்கள் மற்ற இதிலே சென்றடையும் பொழுது அந்த இடத்திலே ஒரு வைப்ரேஷன் ஏற்படுகிறது. இது விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சங்கதி. ஆகவே கோயிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது, மனதிலே மாற்றம் ஏற்படுகிறது, சுற்றுப்புற சூழ்நிலையிலே மாற்றம் ஏற்படுகிறது. இவையெல்லாம் ஏற்படும் பொழுது மனித நேயம் நம்முடைய மனதிலே வருகிறது. ஒருவரிடம் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் தானாக மறைந்து நல்ல எண்ணங்களும் வாழ்க்கை நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காகவும் கோயிலிலே வழிபாடு செய்வதன் மூலம் ஏற்படுகிறது. மற்றும் சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம் என்ற அனைத்து ஒழுக்கங்களும் இருப்பதன் மூலம் மனிதன் தன்னை தானே பக்குவப்படுத்திக் கொள்கின்றான். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் பஞ்சபூதங்கள் இன்றைக்கு இருக்கின்ற பஞ்சபூதங்களை ஆட்டி படைக்கின்ற மன அமைதி பெறுகிறது. இவ்வாறு மன அமைதி பெற்றுவிட்டால் மட்டும் போதுமா என்பதற்கான அடுத்து சிந்திப்போமானால் மன அமைதியை கோயில்களிலே சென்று வழிபடுவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் நம்மால் பெற முடியும். மன அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லியது போல பஞ்சபூதங்களை நம்மிடையே கொண்டு வந்து நாம் தவம் செய்து அந்த பஞ்சபூதங்களின் மீது தவம் செய்கின்ற பொழுது நம்முடைய தவ ஆற்றல் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் மாறுகிறது. உடலே இருக்கக்கூடிய அனைத்து உடல்நிலையிலே நல்ல மாற்றம் ஏற்பட்டு நம்முடன் உள்ள கோபம், துரோகம், வன்மை ஆகியவைகளெல்லாம் மாறி அன்பு பாராட்டி மனிதநேயம் வளர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு வேதாத்திரியத்தின் மூலம் இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலே தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இன்றைக்கு மனவளக்கலை மன்றங்கள் என்றும் அறிவு திருக்கோயில் என்றும் உலக அமைதி மையம் என்றும் ஏற்படுத்தி இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் இலவசமாக தவம், உடற்பயிற்சி மற்றும் பல்வேறு பயிற்சிகளை மக்களுக்கு பயிற்றுவிப்பதோடு அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், அவர்கள் குடும்பம் முன்னேற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தவ மையங்களும் அறிவு திருக்கோயில்களும் மனவளக்கலை மன்றங்களும் உள்ளது. அவைகளையெல்லாம் நீங்கள் சென்று அங்கே பயிற்சி எடுப்பதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையின் நோக்கமான நல்ல ஒரு மாறுதல் உங்களுக்கு உணர்வீர்கள். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த். இதை உங்களுக்கு எனக்கு தெரிந்த மட்டில் நான் சொல்லியிருக்கின்றேன். குறை இருந்தால் எடுத்து சொன்னால் அதை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் படிக்கு அருள்நிதி வழக்கறிஞர் பொன்முடி, நிறுவனர் பொன்முடி பிரேமா எஜுகேஷனல் ட்ரஸ்ட், சேலம், தாதகாப்பட்டி மனவளக்கலை மன்றம் துணைத் தலைவர்.